புரட்டாசி மாத மகாலய அமாவாசையொட்டி ஏராளமானோர் கோடியக்கரை கடலில் புனித நீராடினர். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி, தை, புரட்டாசி மாத அமாவாசை சிறப்பானதாகும். அதிலும் புரட்டாசி மாத அமாவாசை மிகவும் சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. இறந்து போன முன்னோர்களுக்கு திதி திருப்பணம் கொடுத்து நீர்நிலைகளில் நீராடி கடவுளை வழிபட்டால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. அதன் அடிப்படையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை ஆதி சேது கடலிலும் வேதாரண்யம் சன்னதி கடலிலும் புனித நீராடி ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மணிக்கர்ணிகை தீர்த்தத்திலும் நீராடி கடவுளை வழிபட்டனர். பச்சரிசி, எள், காய்கறிகள், அகத்திக்கீரை உள்ளிட்ட பொருட்களை வைத்து திதி திருப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடினர். அமாவாசையை ஒட்டி வேதாரண்யம் டிஎஸ்பி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.